இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹிந்தியில் இருக்கக்கூடிய பாரஹெடி பார்க்க போகிறோம். பாரஹெடினா என்னது? தமிழில் வரக்கூடிய உயிர்மை எழுத்து மாதிரி தான் நமக்கு ஹிந்திலையும் என்ன இருக்குது? பாரஹெடி இருக்குது. அதாவது உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. யூனியன் ஆஃப் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரக்கூடியதான் உயிர்மை எழுத்து. அப்போது ஹிந்திலையும் நமக்கு உயிர் எழுத்து இருக்குது, மெய் எழுத்து இருக்குது. அதாவது உயிர் எழுத்துனா வவல்ஸு, மெய் எழுத்துனா கான்சனன்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அது இன்னும் உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த உயிர்மை எழுத்து மற்ற 4 லெட்டர்ஸ்க்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். சாச்ச, ஜாஜ, இந்த 4 லெட்டர்ஸ் தான் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேயா? இப்போ நம்ம வவல்ஸை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹிந்தியில் நம்ம வவல்ஸுங்கிறத என்னன்னு சொல்வோம்? ஸ்வர் அப்படின்னு சொல்வோம். உயிர் எழுத்துக்கள். இது மொத்தம் எத்தனை இருக்குது? 13 இருக்குது. 13 லெட்டர்ஸ். ஓகே, ஆ ஆ என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அ ஆ, இ ஈ, உ ஊ, ஹ்ர, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. ஒன்ஸ் அகெயின் என் கூட சேர்ந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அ ஆ, இ ஈ, உ ஊ, ஹ்ர, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. அடுத்து நம்ம கான்சனன்ட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே, கான்சனன்ட்ஸ் வந்தாச்சு. கான்சனன்ட்ஸ்னால் ஹிந்தியில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வியஞ்சன். 37 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேயா? ரீட் பண்ணலாம், என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். கா, க, கா, க, நா, சா, ச, ஜா, ஜ, ஞா, டா, ட, டா, ட, நா, தா, த, தா, த, நா, பா, ஃப, பா, ப, மா, யா, ரா, ல, வ, ஷா, சா, ஷ, ச, ஹ, சா, ஷா, ச, ஹ, இக்ஷேத்ர, ஸ்ர, கியா. என் கூட சேர்ந்து ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொனவுன்ஸ் பண்ணனா நமக்கு லெட்டர்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கா, அதுக்காக தான் ஒருக்கு நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். ஓகேயா? ஓகே, இப்போ பாரஹெடி பார்க்கலாம். இப்போது நம்ம சான்ற லெட்டருக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர்மை எழுத்து. உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரதான் உயிர்மை எழுத்து. கரெக்டாக? அப்போ எப்படி வரும்? ஆ ப்ளஸ் சா, சா. ஆ ப்ளஸ் சா, சா. ஈ ப்ளஸ் சா, சி. ஈ ப்ளஸ் சா, சி. ஊ ப்ளஸ் சா, சூ. ஊ ப்ளஸ் சா, சூ. ஹ்ர ப்ளஸ் சா, ச்ர. ஏ ப்ளஸ் ச, சே. ஐ ப்ளஸ் ச, சை. ஓ ப்ளஸ் ச, சோ. ஔ ப்ளஸ் ச, சௌ. அம் ப்ளஸ் ச, சம். அஹ ப்ளஸ் ச, சஹ. அப்போ இதுக்கு ரீட் பண்ணி பார்க்கலாமா? சா, சா. நீங்களும் ரீட் பண்ணுங்கள். சா, சா, சி, சி, சூ, சூ, ச்ர, சே, சை, சோ, சௌ, சம், சஹ. சேம் இதே மாதிரி தான் இந்த சாக்கும் வருது பாருங்கள். என்ன பண்ணியிருக்கோம்? உயிர் எழுத்து எல்லாமே எழுதியாச்சு. ஆலேருந்து அஹ வரைக்கும் எழுதியாச்சு. அதுக்கப்புறமா மெய் எழுத்தை இங்கே எழுதியிருக்கோம். அப்போ எப்படி வரும்? ஆ ப்ளஸ் சா, சா. ஆ ப்ளஸ் சா, சா. ஈ ப்ளஸ் ச, சி. ஈ ப்ளஸ் ச, சி. ஊ ப்ளஸ் ச, சூ. ஊ ப்ளஸ் ச, சூ. ஹ்ர ப்ளஸ் ச, ச்ர. ஏ ப்ளஸ் ச, சே. ஐ ப்ளஸ் ச, சை. ஓ ப்ளஸ் ச, சோ. ஔ ப்ளஸ் ச, சௌ. அம் ப்ளஸ் ச, சம். அஹ ப்ளஸ் ச, சஹ. ஓகே, இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கலாமா? சா, சா, சி, சி, சூ, சூ, ச்ர, சே, சை, சோ, சௌ, சம், சஹ. இது இவ்வளோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 2 லெட்டர்ஸ் போய் பார்க்கலாம். இது ஜா லெட்டர். உயிர் எழுத்து எல்லாமே எழுதியாச்சு, மெய் எழுத்து வந்திருக்கு. அப்போ இது 2த்தையும் நம்ம சேர்த்து படிக்கும்போது ஜா, ஜா, ஜி, ஜி, ஜூ, ஜூ, ஜ்ர, ஜே, ஜை, ஜோ, ஜௌ, ஜம், ஜஹ. இது 2த்தையும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி வாசித்த மாதிரி வாசித்தா இந்த மாதிரி நம்மளுக்கு உயிர்மை எழுத்து கிடைச்சிடும். அடுத்த லெட்டர் பார்க்கலாமா? இதுவுமே ஜா, ஜா.
ஜாக்கு எப்படி எழுதலாம், அதே மாதிரி தான் உயிர் எழுத்து எல்லாமே இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஆலேருந்து அக வரைக்கும் எழுதியாச்சு, மெய் எழுத்தையும் எழுதியாச்சு. என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட வேண்டியதான். அப்போது ஜா ஜா, ஜி ஜி, ஜு ஜூ, ஜிரு ஜே, ஜை, ஜோ, ஜௌ, ஜம், ஜஹ. ஈஸியாக தானே இருக்குது. ஃபஸ்ட்டு வவல்ஸை நல்லா படிச்சுட்டு, உயிரெழுத்து நல்லா படிச்சுட்டு, கான்சனன்ஸையும் படிச்சுட்டு இதை படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.